வணக்கம் வணக்கம். ஆனால் யூடியூப் சேனலில் ஒரு முக்கியமான செய்தி, இது ரொம்ப விவரமாக மாநகராட்சியில் ஊராட்சி ஒன்றியம் நகராட்சி பேரூராட்சி இந்த இதில் அந்த யூஎஸ் கம்பெனியாக ஓஎஸ் பைப்பா இல்லை ஓஎஸ் அது ஒரு பவுண்ட்ரியா இல்லை அது காய்ச்சி விட்டுறதா. இந்த கம்பெனிலேருந்து ஒரு 10 வருஷமாக மாநகராட்சிக்குமே பேரூராட்சிக்குமே நகராட்சிக்குமே பைப் போட்டிருக்கா, அல்காத்திய பைப்பு. இதுக்கு முன்னால் பிவிஎஸ் பைப் போட்டிருக்கிறா. ஆனால் 10 வருஷம் தொண்டாமுத்தூர் வேலுசாமி அது கான்ட்ராக்ட் எடுத்து இந்த மெக்கரி பல்ப்பு இருப்பார், அந்த பல்ப்பு டூம்லைட்டு கட்டிட்டு பூரா போட்டிருக்காரு. இதையும் போட்டிருக்காரு. மாநகராட்சியில் கேஸ் நடக்குது அந்த ஆள் பேரில். ஆனால் இத்தனையும் பைப் போட்டு 10 வருஷமாக முழுக்கமாக தண்ணி எந்த பைப்பில் போகுது சொல்லுங்க? பழைய பிவிஎஸ் பைப்பில் போகுதா, இதில் போகுதா, எதில்? அந்த அல்காத்த பைப்பு ஓஎஸ்காரன்னு போட்ட கம்பெனிக்கார் பைப்பில் போகுதா? இந்த 10 வருஷமாக இந்த எடப்பாடி சேமா வேலுசாமி அப்படின்னு சொல்கிறார். எடப்பாடி பண்ண வேலை தான் இந்த வேலையில் எல்லாம் மந்திரிகளுக்கு பிரியாணி கொடுத்து எல்லாம் 140 பேர்த்த கொண்டு போய் கெடுத்து அதிமுக இருக்கிற மந்திரிகளெல்லாம் கெடுத்து இப்போ அதிமுகக்காரர் கிட்டத்தட்ட விஜய் இந்த தமாக இதுக்கு வந்துருக்கு, விஜய் கட்சிக்கு வந்துருக்குது. விஜய் கட்சிக்கு வந்த காரணம் என்ன? அவங்க எல்லாம் பூரா ஊழல் பண்ணிக்கிறா. போன நம்ம கிட்ட போனோம்னா இங்கே எல்லாம் மரபையாக இதை வைக்கல் வச்சு நம்ம பண்ணிக்கலாம், தப்பு பண்ணி போட்டாங்க அப்படிங்கிறதெல்லாம் தெரியுது. நம்ம மானம் போகுது, நம்ம பசங்க உள்ளே இருக்குது. நம்ம மந்திரியாக போய் இந்த சேலத்துக்காக பண்ண வேலைக்கு நம்ம பண்ணது ரொம்ப மனசுக்குள்ளே மனசுக்குள்ளே டக்கு தூங்கும்போது ஊர் அடிக்கிறியா அதிமுகக்கார மந்திரிகளுக்கு. அப்போ வட்ட செயலாளருக்கு அடிக்கிறியா? சம்பாதிச்சுட்டு போய் நிம்மதியாக தூங்க முடியாது. நாங்கள் அப்படி இல்லை, வெயில் வேகாத வெயிலில் 24 மணி நேரம் இந்த குளிரில், கோடை காற்று குளிரில் நடுக்கிட்டு அந்த காற்று நரம்புக்குள்ளேயே போய் நாங்கள் தண்ணி விட்டுட்டு இருக்கிறோம். எங்களுக்கு தெரியும் ஐயா, இந்த தண்ணி விடுற எலும்பு மக்களாக எங்கே தண்ணி விடுற இடத்துல ஊருக்குள்ளே வீதிக்குள்ளே நகரத்துக்குள்ளே அத்தனை பேர்த்துக்கு தண்ணி விடுறது நாங்கள். அதில் என்ன சொல்கிறாங்க ஏது சொன்னாங்கன்னு கேட்டால் எல்லா விவரம் சொல்லி போடுவாங்க தண்ணி விடுறீங்க. ஆனால் எங்களாட்ட பொறுமை யாரும் கிடையாது. எங்கள் சங்கத்திலேருந்து இது வரைக்கும் இருக்குது, கோயம்புத்தூரில் இருக்குது சங்கம், மற்ற ஏரியாவிலையும் சங்கம் இருக்குது. ஆனால் அமைக்கி வாசிக்கிறோம் நாங்கள். எங்களுக்கு 2 நாளைக்கு ஒரு மாதத்துக்கு நீங்கள் அதுக்கு முன்னால் பேரூராட்சியில் என்ன பண்ணுவாங்க, ஊர் கவுண்டர் அதை பூசை பண்ணுற தண்ணி விட்டுக்கிட்டு பேரூராட்சியில் அவருக்கு வர 500 போட்டு கொடுத்துடல, அப்படி 200 போட்டு கொடுத்துடல, அவர் தடத்தில் காணிக்குவார் அப்படின்னு கிராமத்துப்புறத்தில் அமுத்தி போட்டாங்க. அவங்க பசங்க பிள்ளையெல்லாம் இப்போ வயசாகிக்கிட்டு எந்த அப்பன் சம்பாதிச்சு கல்யாணம் முடிச்சு பிள்ளை பசங்களை காப்பாற்ற முடியுமா? அவனாவே இப்படித்தான் சித்திராவில் நடந்த மாதிரி தான் முடியுமான்னா அப்பா அம்மா சொன்னபடி கேட்கறது இருக்குது, சொன்னபடி கேட்டதும் இருக்குது, படிக்கிறது இருக்குது, ஜனங்க ஏமாத்துகிற பசங்களும் இருக்கிறாங்க. இப்படியெல்லாம் இருக்கும்போது இந்த நாட்டில் எப்படி வாழ்கிறதுன்னு பாருங்க. அதே மாதிரி தனியோட எளிமைப்படுத்த நீங்கள் ஒன்றும் வேண்டாம். ஈஸா கோயம்புத்தூரில் அவன் வச்சுக்கம்பா வெளிங்கிற மரத்தில் கோமணம் இல்லாமல் வந்தவன் அவன் எந்த வெளிநாட்டு டிவியில் வர வெளிநாட்டு இதில் வர தனிப்பட்ட முறை ஒரு ஆள் அவ்வளோ தூரத்துக்கு வர்றான்னா நம்ம இந்தியாவில் இருக்கிற பிரதமர் மோடி சப்போர்ட் பண்ணாமல் வர முடியாது. ஒன்று வெளிங்கிற மேலேயே தூக்கிட்டு போய் வெயின்னு சொல்லி வருவாக்குது. அதே மாதிரி பிஎல்எஸ் சொன்னது சிம் கார்டு பாருங்க எவ்வளோக்கு விற்கிது, டவர் ஆஃபீஸ் எப்படி விற்கிது, சென்ட்ரல் கவர்மெண்ட் எப்படி கீழே போக வச்சுருக்காரு. அதே வோடாஃபோனு, ஜியோஃபோனு, ஏர்டெல்லு இந்த கம்பெனியெல்லாம் எப்படி வருது விளைஞ்சு, அவங்கெல்லாம் எப்படி முன்னேற்றமாகறாங்க. அதெல்லாம் அது அரசாங்கம் ஆடுற விதத்தில் 10 வருஷமாக ஆண்டு போயிட்டுருக்குறாங்க. அவங்கக்கிட்ட தான் நம்ம உட்காந்துக்கிற சோறுன்ட்டுக்கிறோம், அவங்கக்கிட்ட போய் போக மாட்டாங்க. ஆனால் அவங்களுக்கு மீறின முடியலன்னா நம்ம
அந்நாள் அடிதாங்க முடியலன்னு கல் என்ன பண்ணி தெரியுமா, பெரிய பாறைக்கடியில் போய் படுத்துக்கு. வணக்கம் வணக்கம். குடிநீர் பணியார் சங்கம் அடுத்த இதில் சொல்கிறேன். 5ஆம் தேதி 7ஆம் மாதம் 1926. வணக்கம் வணக்கம்.